காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 28 வைராக்கியம். நித்திய அனித்தியங்களை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியதை கொண்டு தள்ள வேண்டியதை தள்ளணும். கொள்ளுவதை விட தள்ளுவது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையிலேயே பொதுவாக இன்ன செய்யணும் இன்ன செய்யக்கூடாது என்று இருப்பதில் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை, செய்யக்கூடாததை செய்துவிட்டால் மகா கஷ்டம் என்று பார்க்கிறோம். ஒரு ஜலதோஷம் வருகிறது, கடுகு பொடி சாதம் சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடாதே என்று சொன்னால் கடுகு பொடி சாதம் சாப்பிடாவிட்டால் கூட பரவாயில்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ கபம் ஒரே அடியாக கட்டிக்கொண்டு ஜுரமே வந்துவிடுகிறது. இப்படி ஆகாததை சாப்பிட்டால் உடனே விபரீத பலன் உண்டாவது போல ஆகிறதை சாப்பிட்டால் உடனே அது நல்லது பண்ணுமா என்றால் பண்ணுவதில்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டவுடன் கபம் கட்டிக்கொள்கிற அந்த வேகத்தில் கடுகு பொடி சாப்பிட்டவுடன் ஜலதோஷம் விடுவதில்லை. காவேரியில் கரையோரத்தில் ஸ்நானம் செய்தால் சௌக்கியமாய் இருக்கும். அந்த ஜலம் உடம்புக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது பண்ணும். ஆனால் நீச்சல் தெரியாதவர் ஆழத்துக்கு போகப்படாது. போனால் சுழல் இழுத்து கொண்டு போய்விடும். காவேரி ஸ்நானம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, அப்படியே ஸ்நானம் பண்ணினாலும் அப்போதைக்கு சுத்தமாக மனசும் தெளிவாக இருந்தாலும் விசேஷமாக தேக ஆரோக்கியமோ புண்ணிய விசேஷமோ தெரிந்து விடுவதில்லை. ஆனால் ஆழத்துக்கு போனாலோ நிச்சயமாக சுழல் இழுத்து பிராண ஆபத்தில் கொண்டு விட்டுவிடுகிறது. மகா மாயை விளையாட்டில் இப்படி கெடுதல் செய்கிற சக்திகளுக்கே ஜாஸ்தி பவர் இருக்கிறது. ஆனபடியால் எது ஆத்ம அபிவிருத்திக்கு உகந்தது, எது குந்தகம் பண்ணுவது என்று அலசி பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு குந்தகம் பண்ணுகிறவைகளை ஒதுக்கி தள்ளுவதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முன்னேயே சொன்னார் போல பிறகு என்றால் ஒவ்வொரு படியாக முதல் படியை முடித்த பிறகு இரண்டாவதாக இந்த சாதனா அங்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அர்த்தமில்லை. சேர்த்து சேர்த்து கலந்து கலந்தே எல்லா அங்கங்களையும் அபியசிக்கும்படி இருக்கும். அதில் ஒவ்வொரு சமயத்தில் எந்த ஒன்று பிரதானமாயிருக்கிறதோ அதை படிவரிசையில் பிறகு வருகிற படி மாதிரி சொல்வது. ஒரு கரு குழந்தையாகிறதென்றால் முதலில் கால், அப்புறம் வயிறு, அப்புறம் மார்பு, தலை என்றா ஒவ்வொரு அங்கமாக வளர்கிறது. எல்லாம் தானே ஒருமிக்க சேர்ந்து சேர்ந்து வளர்கிறது. அப்படித்தான் சைடு பை சைடு இந்த சாதனா அங்கங்களும் ஒன் ஆஃப்டர் அதர் இல்லை. அதில் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்றில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன். முதலில் நல்லது கெட்டதை சீர்பிரிக்கிறது. அப்படி சீர்பிரிக்கும் போதே கெட்டதை தள்ளுவதும் நல்லதை கொள்ளுவதும் கொஞ்சம் கொஞ்சம் அபியாசத்தில் வரும். அப்புறம் ஒரு மாதிரி இந்த சீர்பிரிப்பு வேலை ஆட்டோமேட்டிக்காக ஆகிவிடும். அத்தனை காலம் அதிலேயே பழகிவிட்டதால் அப்போது தள்ள வேண்டியதை தள்ளுவதில் முக்கியமாக கான்சன்ட்ரேஷனை திருப்ப வேண்டும். அதுதான் சாதன சதுஷ்டயத்தில் இரண்டாவது அங்கம். அதற்கு பேர் வைராக்கியம் என்பது. விரக்தி என்றும் அதை சொல்வது. ராகம் ரக்தி என்றால் ஆசை என்று அர்த்தம். ஆசையை விடுவது வைராக்கியம், விரக்தி. ஆத்ம ஞானத்திற்கு பெரிய குந்தகம் புலன் இன்பங்கள்தான், இந்திரிய ஆனந்தங்கள் என்பவை. இந்த ஒரு இன்பத்தை தேடி போகிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைதானே. ஆசை இல்லாவிட்டால் அப்படி தேடி போவோமா? ஆகையால் ஆத்ம அபிவிருத்திக்கு குந்தகம் பண்ணுவதை தள்ளுவது என்பது உலக போகங்கள் சகலத்திலும் ஒரு சுண்டல் தின்ன வேண்டும் என்பதிலிருந்து பாரத் ரத்னா பெற வேண்டும் என்கிற வரை இருக்கிற சகல ஆசைகளையும் விடுவதான வைராக்கியமே ஆகும். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று வைராக்கிய உச்ச எல்லையில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார். ஆசை அடியோடு போய்விட்டால் போதும், மோட்சம் லபக்கென்று அகப்பட்டுவிடும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று நம்மாழ்வாரும் பாடி வைத்திருக்கிறார். ஆசை திருஷ்ணை என்கிற தாகம். நாக்கு வறண்டால் ஜலம் குடிக்கணும் குடிக்கணும் என்று தாகம் எடுப்பது போல் சிற்றின்பங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் என்கிற தாகம். அது போனால்தான் நிர்வாணம் என்பதே புத்தர் ஒரே மூச்சாக உட்கார்ந்து கொண்டு கண்டுபிடித்தது என்று அந்த மத புஸ்தகங்களில் இருக்கிறது. நாகரீக சமுதாயங்களில் பிறந்த எந்த மதமானாலும் அது ஆசைகளை அழிப்பதற்கு முக்கியம் தராமல் இருக்காது. நம்முடைய ஆச்சாரியாலும் ஆசையை அழிப்பதான வைராக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியம் தந்திருக்கிறார். அபரோக்ஷ அனுபூதியில் சாதனை கிரமத்தை சொல்லும்போது வைராக்கியாதி சதுஷ்டயம்,
வைராக்கியம் முதலானவை கொண்ட 4 அங்க அமைப்பு என்று இதைத்தான் சீஃபாக குறிப்பிட்டிருக்கிறார். வைராக்கியத்தை ஆச்சாரியால் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறார் என்றால், தத் வைராக்கியம் ஜகுப்சா யா தர்சன ஸ்ரவணாதிபிகி தேகாதி பிரம்ம பர்யந்தே ஹ்யனித்யே போக்ய வஸ்துனி என்று சொல்லியிருக்கிறார். அதுதான்டா வைராக்கியம், தத் வைராக்கியம் என்று டிராமாட்டிக்காக ஆரம்பித்திருக்கிறார். எது என்றால், பார்க்கிறது, கேட்கிறது முதலான எல்லாவற்றிலும் இந்த மனுஷ தேகத்தால் பெறக்கூடிய இன்ப நுகர்ச்சி பொருள்களிலிருந்து பிரம்மலோகத்தில் பெறக்கூடிய இன்ப நுகர்ச்சி பொருள்கள் வரை அனித்தியமான யாவற்றிலும் வெறுப்புதான் வைராக்கியம். ஜுகுப்சா என்றால் அருவருத்து ஒதுக்க தோன்றுவது, அதாவது வெறுப்பு. ஜிஹாசா என்றும் பாடபேதம், அர்த்தம் ஒன்றேதான். ஞானம் வந்துவிட்டால் அப்போது எல்லாவற்றிடமும் அன்பு ஏற்பட்டுவிடும். வெறுப்பு என்பதே இருக்காது. ஏனென்றால் அப்போது எந்த பெரிய கெட்ட சபல வஸ்துவும் அவனை கலக்காது. ஆனால் அதற்கு முற்பட்ட நிலைகளில் அப்படி இல்லை. நம்மை சறுக்கிவிடக்கூடிய சகல இன்ப நுகர்ச்சி பொருள்களையும் வெறுத்து ஒதுக்கினால்தான் ஆத்மாவை ரட்சித்து கொள்ள முடியும். பிற்பாடு அன்பு உருவம் ஆவதற்கே முதலில் வெறுப்பு உணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மனுஷர்களிடம் வெறுப்பு இல்லை, இல்லவே இல்லை. அவர்களால் ஏற்படக்கூடிய பாச பந்தங்களிலேயே வெறுப்பு. அவர்கள் அளிக்கக்கூடிய அல்ப இன்ப பொருள்களில் வெறுப்பு. வீட்டை விட்டு ஓடுவது, அம்மாவிடம், அகமுடையாளிடம், பிள்ளை பெண்களிடம் வெறுப்பால் இல்லை, இல்லவே இல்லை. அவர்களால் நமக்கு ஏற்படும் பந்த பாசம் நம்மை ஆத்ம விஷயத்திலேயே தோய முடியாமல் பிரதிபந்தகம் செய்கிறதே என்பதால் அதனிடமே வெறுப்பு. ஏன் விரதம்னு வயிறு காயரே என்று அம்மா மணக்க மணக்க ஒரு சாப்பாட்டு தினசை காட்டி ஆத்மக்ஷேமத்திற்கு ஹானி செய்கிறாளே. அகமுடையாளை பக்கத்தில் வைத்து கொண்டால் மனசு சலிக்கிறதே. பிள்ளைக்காக லஞ்சம் கொடுத்தாவது என்ஜினியரிங் சேர்க்கணும், பெண் இஷ்டப்படி டாக்டர் மாப்பிள்ளை பார்த்து அதற்கேற்ப பெரிய எதிர்ஜாமீன் தரணும் என்று இப்படி ஒவ்வொன்றும் கட்டி போடுகிறதே என்று வெறுப்பு. காரியங்களில் வெறுப்பு, போக்கிய வஸ்துக்களில் வெறுப்பே தவிர மனுஷர்களிடம், பிராணி வர்க்கத்திடம் வெறுப்பு என்பது இல்லை. இங்கே நாம் பார்த்த ஸ்லோகத்திலும் சரி, போக்கிய வஸ்துனி ஜுகுப்சா, போக பொருள்களில் வெறுப்பு என்றுதான் இருக்கிறதே தவிர ஜீவன்களிடம் என்று இல்லை. அதாவது ஜீவர்களை ஒதுக்குவது அவர்களிடம் வெறுப்பால் இல்லை, அவர்களால் நமக்கு போக்கியத்தில் பிடிப்பு ஏற்படுவதால் தான். நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தால் இந்திரிய அனுபோக விஷயங்கள் யாவும் அனித்தியம் என்று தெரிந்து கொண்டு அனித்தியமான அவற்றிடம் வெறுப்பு கொள்வதே வைராக்கியம். ஜுகுப்சா ஹ்யனித்யே போக வஸ்துனி. அனித்யே என்றில்லாமல் ஹ்யனித்யே என்று இருக்கிறது. ஹி அனித்யே என்பது ஹிந்தியில் ஹயனித்யே என்று ஆகிறது. ஹி என்பது சொல்லும் விஷயத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக போடுவது, தமிழில் மாதோ என்று போடுகிற மாதிரி. வெறுப்பை உண்டாக்கி கொண்டால்தான் மாயா பந்தத்தை உண்டாக்கும் விஷயங்களில் இறங்காமல் இருப்போம். அது பாட்டுக்கு இருக்கட்டும் என்று இந்த விஷயத்தில் இருந்தோமானால் அது சாத்வீகமாகாது, அசட்டுத்தனமே ஆகும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எதனிடம் பயப்படாத தீரனாக மனிதன் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் திருக்குறள் உபதேசித்தது. ஆனாலும் அப்படி நிஜமாகவே ஒருவன் ஆகிறதற்கு முந்தி அசட்டு தைரியத்தில் ஒன்று கிடக்க ஒன்று செய்துவிடக்கூடாது என்பதால் இந்த லோகத்தில் பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்பட்டு ஒதுங்கித்தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் அது அசட்டுத்தனம்தான் என்கிறார். பேதைமை என்றாலும் அசட்டுத்தனம் என்றாலும் ஒன்றுதான். சகலத்திடமும் பிரேமையை முடிவாக சொல்ல வந்த ஆச்சாரியாலும் ஆரம்ப நிலைகளில் ஆத்ம அபிவிருத்திக்கு உதவாத, அதற்கு ஹானி பண்ணுகிற விஷயங்களில் அருவருப்பை வெறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார். மனசிலே தைக்கும் விதத்தில் இதற்கு ஒரு உபமானம் சொல்வார். ரொம்ப அருவருப்பை உண்டாக்கும் உபமானமாகவே பாலபோத சங்கிரகம், அபரோக்ஷ அனுபூதி, சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் என்ற 3 புஸ்தகங்களிலும் அந்த ஒரே உபமானத்தை சொல்லியிருக்கிறார். யதைவ காகவிஷ்டாயாம் என்று அபரோக்ஷ அனுபூதியிலும், பாலபோத சங்கிரகத்திலும் காகஸ்ய விஷ்டாவத் அசஹ்ய புத்தி என்று சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்திலும் காக்கையின் எச்சத்தில் எப்படி அருவருப்பான வெறுப்பு உண்டாகுமோ அப்படி போக்கிய வஸ்துக்களில் உண்டாக வேண்டும் என்று உபமானம். மரத்தடியில் உட்கார்ந்து வனபோஜனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பல தினசு சித்திராண்ணம் வியஞ்சனங்கள் பரிமாறியிருக்கிறது.
அப்போது மேலே மரக்கிளையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு காக்கையின் எச்சம் நேரே நம் இலையில் வந்து விழுந்தால் சீ என்று எப்படி அருவருப்படைந்து அந்தண்டை ஓடிவிடுவோம். அப்புறம் காக்காயை விரட்டி விட்டு வேற இலையில் சரியாக பரிமாறி சாப்பிட கூப்பிட்டால் கூட உட்காளித்து கொண்டு சாப்பாடு உள்ளே போகாமல் தான் ஸ்ட்ரைக் பண்ணும். அந்த மாதிரி வெறுப்பு விஷய போகங்களில் உண்டாவதுதான் வைராக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அது நன்றாக தீவிரமாகிற போது வனபோஜன விருந்து என்பதே காக்கவிஷ்டையாகத்தான் வெறுப்பு தட்டும். ஆச்சாரியாலே சொல்லி உள்ளபடி வியாதிக்கு மருந்து மாதிரி பசி நோய் தீர ஏதோ பிக்ஷையில் கிடைப்பதை அன்றன்றும் தின்று தொலைக்கணும் என்று இல்லாமல் விருந்து சாப்பாடு என்ன என்று வெறுப்பு தட்டும். ஏதோ இந்த மனுஷ தேகத்தால் அனுபவிக்கும் இந்த லோகத்து இன்பங்கள் தான் என்றில்லை, பிரம்மலோகத்திற்கு போய் அங்கே திவ்ய தேகத்தால் அனுபவிக்கக்கூடிய மகா போகங்களில் கூட இப்படிப்பட்ட வெறுப்பு ஜுகுப்சா உண்டாக வேண்டும். தேகாதி பிரம்ம பர்யந்தே, பிரம்மம் என்கிற நிர்குணமான அரூபமான சத்திய தத்துவம் ஒன்றுதான் வேண்டியதே தவிர பிரம்மா என்கிற ரூபமுள்ள ஒரு சுவாமி அவருடைய பிரம்மலோகத்தில் அளிக்கக்கூடிய போகங்களையும் ஒதுக்கி தள்ளத்தான் வேண்டும். சாதன சத்துஷ்டயத்தில் வைராக்கியம் என்பதை சொல்லும்போது இதை தெளிவு செய்வதாக அதற்கு நீளமாக அடைமொழி போட்டு இஹா முக்திரார்த்த போக விராகம் அல்லது இஹாமுத்ர பல போக விராகம் என்றே ஆச்சாரியால் சொல்லுவார். இஹ பிளஸ் அமுத்ர, இஹாமுத்ர. இஹ என்றால் இப்போது நாம் இருக்கும் இந்த லோகம், இக உலகம் என்பதில் வருவது. அமுத்ர என்றால் இங்கே என்று கிட்டக்க இல்லாமல் அங்கே என்று எங்கேயோ இருக்கும் பித்ருலோகம், இந்திரலோகம் முதலியன. பலவிதமான தேவர்கள் உள்ள பல லோகங்களும் உச்சத்தில் பிரம்மா இருக்கும் பிரம்மலோகமும் அதில் அடங்கும். இவ்வுலகம் அவ்வுலகம் என்பதில் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூட சொல்வதில் இவ்வுலகத்தை தான் இக என்றது, அவ்வுலகத்தை அமுத்ர என்றது. அந்த பிரம்மலோக அனுபவங்கள் கூட ஆத்ம அனுபவம் இல்லை. அங்கே பெறும் ஆனந்தங்கள் கூட ஆத்மானந்தம் ஆகாது. பிரம்மலோக ஆனந்தமும் பிரம்ம கல்ப பிரளயத்தோடு அழிந்து போவதுதான். ஆத்மானந்தம் போல சாஸ்வதத்திலும் சாஸ்வதமானதல்ல. அதோடு அங்கேயும் ஜீவாத்ம பரமாத்ம பேதத்துடன் கூடிய ஆனந்தமே கிடைக்கும். ஆதலால் அது ஐக்கியமாகி இருப்பதன் சாட்சாத்கார பேரானந்தத்தில் கடுகத்தனை கூட இருக்காது. ஆகையால் இக அமுத்திரங்களில் ஒருவன் பெறக்கூடியதான அர்த்தங்களின் அதாவது வஸ்துக்களின் போகத்தில் அவ்வஸ்துக்களை அனுபோகம் பண்ணுவதில் விராகம் அதாவது வைராக்கியம்தான் இகா முத்ரார்த்த போக விராகம். இதையே இன்னொரு விதத்தில் இம்மை மறுமை பலன்களை அனுபவிப்பதில் வைராக்கியம் என்னும்போது இஹாமுத்ர பலபோக விராகம் என்கிறார். அர்த்தம் என்றால் வஸ்து, பலன் வஸ்துவிலிருந்து நாம் பெறுவது. வைராக்கியசாலிகளை வீதராகர் என்பது. வீதராகிணம் வினன யோகினம் என்று வாதாபி கணபதி பாட்டில் கூட வருகிறது. முண்டக உபனிஷத்தில் ரிஷிகளை ஞானத்தினால் திருப்தி கண்டவர்கள், ஆத்மாவை சாதித்து கொண்டவர்கள் வீதராகர்கள் என்று சொல்லி முடிவாக பிரசாந்தர்கள் என்று வர்ணித்திருக்கிறது. வைராக்கிய வெறுப்புக்கே நிர்வேதம் என்று ஒரு பேர். லோக விஷயங்களில் பூர்ணமாக உதாசீனம் ஏற்பட்டால் அதுவே நிர்வேதம். இந்த உணர்ச்சிதான் சாந்தரசம் என்பதற்கே காரணமாகிறதென்று அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அது இருக்கட்டும், வைராக்கியம் மாதிரியே இன்னொரு வார்த்தை நிர்வேதம் என்று சொல்ல வந்தேன். வீதராகர்களை சொன்ன அந்த உபனிஷத்தில் இதை பற்றியும் வருகிறது. அங்கே ஆச்சாரியால் வித் என்கிற தாதுவுக்கு முன்னாடி நீ சேர்த்து கொண்டு உருவாயிருக்கும் இந்த நிர்வேதம் என்ற வார்த்தைக்கு வைராக்கியம் என்ற அர்த்தம் என்றே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். வைராக்கியார்த்தே என்று கர்ம மார்க்கத்தில் ரொம்பவும் உயர்வாக சொல்பவை இஷ்டாபூர்த்தம் என்கிற யஜ்ஞங்களும் சமூக பணிகளும் ஆகும். ஆனால் அதெல்லாமும் கூட பிற்பாடு ஞான யோகத்தில் கொண்டு விட்டுவிட்டு விலக வேண்டிய பூர்வாங்கங்களே. கர்மயோகத்தை சேர்ந்தவையே என்று புரிந்து கொள்ளாமல் அவையே லட்சியத்தில் சேர்ப்பவை என்று நினைப்பவர்களை அந்த உபனிஷத்தில் வடிகட்டின அசடுகள் பிரமூடர், சாதாரண மூடர் இல்லை, மகா மூடரான பிரமூடர் என்று முதலில் சொல்லியிருக்கிறது. அப்புறம் 2 மந்திரம் தள்ளி ஒருத்தன் புத்திசாலி பிராமணன் ஆனால் அவன் எத்தனை ஒசந்த கர்மாவாலும் பெறக்கூடிய ஸ்வர்காதிகள் அனித்தியம் என்று பரீட்சித்து புரிந்து கொண்டு காரியமில்லாத பிரம்மத்தை காரியத்தால் அடைய முடியாது என்ற அறிவை பெற்று நிர்வேதம் பெற வேண்டும், அதாவது வைராக்கியம் அடைய வேண்டும்.
அப்புறம் பிரம்மனிஷ்டரான ஒரு குருவிடம் போய் உபதேசம் பெற்று தானும் பிரம்ம ஞானம் பெற வேண்டும் என்று வருகிறது. கர்மயோகம் முதல் ஸ்டேஜ். பிரம்ம ஞானத்திற்காக சந்நியாசியாகி உபதேசம் வாங்கிக் கொள்வது 3வது ஸ்டேஜ் என்று பார்த்தோம். நடுவே 2வது ஸ்டேஜில் வருவதுதான் சாதன சதுஷ்டயம் என்றும் அதில் 2வது அங்கமாக சொல்லப்பட்டிருப்பது வைராக்கியம் என்றும் பார்த்தோம். இங்கேயோ முதல் ஸ்டேஜான கர்மாவை சொல்லி அப்புறம் இந்த வைராக்கியம் ஒன்றை மாத்திரம் சொல்லி டக்கென்று 3வது ஸ்டேஜான பிரம்ம ஞான உபதேசத்திற்கு போயிருக்கிறது. இதிலிருந்து வைராக்கியம் ஒன்றை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாலே சாதன சதுஷ்டயத்தின் சகல அங்கங்களும் அதிலேயே கரைந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் என்று ஆகிறது. ஆச்சாரியால் இந்த உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது இதற்கு பல மந்திரங்கள் முன்னாடி எது லௌகீகமான அபரவித்யை எது ஆத்தியாத்மிகமான பரவித்யை என்று விஷயம் வரும்போதே பிரம்ம ஞானத்தை கொடுக்கும் பிரம்ம வித்தையை எவரும் படித்து அர்த்த ஞானம் சம்பாதித்து விடலாம். ஆனால் அனுபவ ஞானம் சம்பாதிக்கணும் என்றால் வைராக்கியத்தோடு குருவை ஆசிரயித்து உபதேசம் பெற்றால்தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். குர்வாபிகமனாதி லக்ஷணம் வைராக்கியம் என்று வைராக்கியம் ஒன்றை மாத்திரமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். வைராக்கியம் என்பது தர்சன ஸ்ரவணாதிபிகி ஜுகுப்சா, பார்க்கிறவை கேட்கிறவைகளில் வெறுப்பு என்று ஆச்சாரியால் லட்சணம் கொடுத்திருப்பதை பார்த்தோம். பார்க்கிறவை கேட்கிறவை என்று 2 அவர் சொல்கிறார் என்றால் கிருஷ்ண பரமாத்மா கேட்க வேண்டியவை கேட்டவை, ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச என்று 2 சொல்கிறார். ஏற்கனவே என்னென்னவோ அக்கப்போரெல்லாம் தெரிந்து கொண்டு மூளையில் திணித்து வைத்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் கேட்டவை. இன்னும் அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் என்று துருத்து கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் தான் கேட்க வேண்டியவை. இந்த 2லும் நிர்வேதம் வருவதை பற்றி பகவான் சொல்கிறார். இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போதும் நிர்வேதம் என்றால் வைராக்கியம் என்றே அர்த்தம் கொடுத்திருக்கிறார். மோகச் சேற்றில் அழுக்காகி கிடக்கும் புத்தி அந்த சேற்று குட்டையை விட்டு வெளியில் வந்தால் அப்போது கேட்டது கேட்க வேண்டியது எல்லாவற்றிலும் வைராக்கியம் வரும் என்று இங்கே பகவான் சொல்லியிருக்கிறார். மோகத்தால் அழுக்கடைவது என்பதை ஆச்சாரியால் ஆத்மானாத்ம விவேக அறிவு குழம்பி போவது என்றே ஸ்பஷ்டமாக விளக்கியிருக்கிறார். அதுதான் சதுஷ்டயத்தில் முதலில் சொன்னது. அடுத்து வைராக்கியம். பகவானும் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஆர்டரிலேயே சொல்லியிருக்கிறார். ராகம் அதாவது ஆசை இல்லாமல் இருப்பது வைராக்கியம். அப்படி இருப்பவன் வைராகி. பைராகி பைராகி என்று வடக்கத்திய ஆண்டி பண்டாரங்களை சொல்கிறோமே, அது வைராகிதான். அதாவது சந்நியாசம் என்றாலே வைராக்கியந்தான் என்ற அளவுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். ராகத்தை விட்டவன் வைராகி, விடாமல் ஆசை வாய்ப்பட்டிருப்பவன் ராகி, ராகமுடையவன் ராகி. இப்படி ஆசை வயப்பட்டிருப்பவனை உபனிஷத்தில் காமயமானன் என்று சொல்லியிருக்கிறது. ஆசைகளால் ஒருவன் அழிக்கப்பட்டே விடுவதால், ஹதமே செய்யப்பட்டு விடுவதால் ஆசைக்காரனை காமஹதன் என்றும் உபனிஷத்துகள் சொல்லும். இதேபோல ஆசைவாய்ப்படாதவனை அகாமயமானன் என்றும் அகாமகதன் என்றும் சொல்லும். ராகம் காமம் 2க்கும் ஆசை என்று ஒரே அர்த்தம் பண்ணி இப்படி அவ்விரண்டையும் ஒன்றாக சொல்வது. ஆனால் அதுகளுக்குள் கொஞ்சம் வித்தியாசமும் உண்டு. காம ராக விவர்ஜிதம் என்று கீதையில் ஒரு இடத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார். காமமும் ராகமும் இல்லாத என்று அர்த்தம். இப்படி 2 வஸ்துக்களாக சொன்னதால் காமம் வேறு ராகம் வேறு என்று தெரிகிறது. என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி நமக்கு புரியாத இடங்களில் நம்முடைய ஆச்சாரியால் தம்முடைய மகா மேதையால் நமக்கு புரிய பண்ணி பரம உபகாரம் பண்ணுவார். இங்கே காமம் என்பது இதுவரை அடையாத விஷயங்களில் ஏற்படும் திருஷ்ணை, அதாவது தாகம். ராகம் என்பது அடைந்த விஷயங்களில் ஏற்படும் பற்று என்று பிரித்து காட்டியிருக்கிறார். அவ்வளவு மைன்யூட் வித்தியாசங்கள் இங்கே வேண்டாம். காமம் ராகம் 2மே ஆசை என்று வைத்து கொண்டால் போதும். வைராக்கியம் இல்லாதவன் காமயமானன், வைராக்கியம் உள்ளவன் அகாமயமானன் என்று உபனிஷத் சொல்கிறது. அவர்களை பற்றி என்ன சொல்கிறதென்றால், காமயமானன் கர்மாவே எல்லாம் என்று நினைத்து கர்மானுஷ்டானம் பண்ணி அதன் பலனை பரலோகத்தில் அனுபவித்துவிட்டு அது தீர்ந்த பின் இங்கேயே மறுபடியும் பிறந்து செக்குமாடு மாதிரி மீளவும் கர்மத்திலேயே சுற்றுகிறான். அகாமயமானனான வைராக்கியசாலியோ ஆசை இல்லாத அகாமனாக நிஷ்காமனாக ஆசை வேண்டாம் என்று இவன் உதரும்போது அகாமன். அப்புறம் அப்படி இவன் முயற்சி பண்ணி தள்ளுவது என்றில்லாமல்
ஆசைகள் தானே ஓட்டம் பிடிக்கும்போது நிஷ்காமன். இப்படி அகாமனாக, நிஷ்காமனாக, அதற்கப்புறம் ஆப்தகாமனாக, அதாவது தான் ஆசைப்பட்டதை அடைந்தவனாக, இப்படி உபனிஷத் சொல்லி கொண்டு போகும்போது அகாமயமானனுக்கு ஆசை ஏது, எதை ஆசைப்பட்டு அவன் அடைவது என்று கேள்வி வருகிறது. அதை அடுத்தாற்போல வரும் அடைமொழி தெளிவு பண்ணுகிறது. அகாம நிஷ்காம ஆப்தகாமனாக இருப்பவனை அடுத்தாற்போல் ஆத்மகாமன் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது ஆத்மா ஒன்றுக்குத்தான் அவன் ஆசைப்படுவது, அதை அடைந்தபோது ஆப்தகாமன் ஆகிறான். இப்படி அகாமனாக, நிஷ்காமனாக, ஆப்தகாமனாக, ஆத்மகாமனாக இருக்கும் வைராக்கியசாலியோ செத்த பின் அவனுடைய பிராணன் பரலோகம் எதற்கும் போவதென்பதில்லை. இங்கே உயிர் வாழும் போதே அவன் பிரம்மமாக இருந்து உடம்பு செத்து விழுந்த பின்னும் பிரம்மத்திலேயே அடக்கமாகி விடுகிறான் என்று உபனிஷத் சொல்கிறது. காமம் இல்லாமல் இருப்பதை, அதாவது வைராக்கியத்தை தான் அப்படிப்பட்ட பிரம்ம அனுபவத்துக்கு யோகியதாம்சமாக சொல்லியிருக்கிறது. ஆழ்ந்த வேத அறிவு பெற்ற ஸ்ரோத்ரியன் என்பவனாக மாத்திரம் இல்லாமல் ஆசை வாய்ப்பட்டு அழிந்து போகாத அகாமகதனாகவும் இருக்கிறவனுக்குத்தான் இந்த பிருத்வி முழுவதையும் கட்டியாள்பவனின் ஆனந்தத்தை 100 மடங்காக பெருக்கிக் கொண்டே ஒவ்வொரு மேல்லோக ஆனந்தமாக கிடைத்து கொண்டே போய் முடிவில் பிரம்மானந்தம் சித்திக்கும் என்று தைத்திரிய பிருகதராரண்யங்களில் சொல்லியிருக்கிறது. இங்கேயும் காமத்தை ஹதம் செய்வது, அதாவது வைராக்கியமாய் இருப்பதையே முக்கியமான யோகியதாம்சமாக வைத்திருப்பதை காட்ட வந்தேன். கீதையிலும் பகவான் அப்பியாசம், வைராக்கியம் என்ற இரண்டைத்தான் மிக முக்கியமானதாக வற்புறுத்தியிருக்கிறார். ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை இழுத்து பிடித்து நிறுத்தி வைப்பதற்கு விடாமல் பயிற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சி, விடா பயிற்சி, அதுதான் அப்பியாசம். மனசை நிலைநிறுத்துவதற்கு அத்தியாவசியமான இன்னொன்று வைராக்கியம் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். உபதேசம் ஆரம்பித்து ஸ்தித பிரக்ஞ லட்சணம் சொல்லும்போது முதல் லட்சணமாக பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் என்பதே வைராக்கியந்தான். கடைசி அத்தியாயத்தில் கர்ம மார்க்கத்தில் சித்தி பெற்ற அப்புறம் ஞான சித்திக்காக என்னென்ன செய்யணும் என்று சொல்லும் போதும் நித்தியம் வைராக்கியம் சமுபாச்ரித, இடைவிடாமல் வைராக்கியத்தை அப்பியசிக்க வேண்டும் என்கிறார். பார்க்கிறது, கேட்கிறது எல்லாவற்றிலும் வெறுப்பு வைராக்கியம் என்று ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிறார். இதில் பார்க்கிறதை தள்ளி கேட்கிறது, கேட்க வேண்டியது என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்றேன். இங்கே அதே கீதையில் நித்தியம் வைராக்கியம் சமுபாச்ரித என்பதில் வரும் வைராக்கியத்திற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போதோ பார்க்கிறது, பார்க்காதது ஆகிய 2 விஷயங்களிலும் ஆசை தாகம் இல்லாமல் இருப்பது வைராக்கியம். திருஷ்டா திருஷ்டேஷு விஷயேஷு வைத்ருஷ்ணியம் என்கிறார். அதென்ன பார்க்காததில் ஆசை என்றால் ஸ்வர்கபோகம், இந்திர பதவி மாதிரியான விஷயங்களில் ஆசைதான். வைதிக கர்மானுஷ்டானத்தை அதுவே முடிவான சாதனம் என்று நினைத்து பண்ணினால் இப்படிப்பட்ட தேவலோக சௌக்கியங்கள் கிடைக்கும். அது இப்போது நம் கண்ணுக்கு தெரியாததால் அத்ருஷ்டம் என்றே சொல்லப்படும். திருஷ்டம் என்றால் பார்க்கக்கூடியது, கூடாதது அதிருஷ்டம். இப்படி 3 விதமாக வைராக்கியத்தை பற்றி பார்க்கிறோம். 1 பார்க்கிற கேட்கிற எல்லாவற்றிலும் ஆசையை விடுவது. 2 கேட்டதில் கேட்கப் போவதில் ஆசையை விடுவது. 3 பார்ப்பதில் பார்க்காததில் ஆசையை விடுவது. எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் சர்வான் பார்த்த மனோகதான் என்று பகவான் சொன்னார் போல ஒரு மனுஷ மனசில் இடம்பெறக்கூடிய அத்தனை ஆசைகளையும் தொலைத்து முழுகுவதுதான் வைராக்கியம். அது சாதனையில் ரொம்பவும் முக்கியமான அங்கம். பர்த்ருஹரி என்பவர் ரொம்ப பெரியவர். அவர் துறவரத்தை பற்றி, துறவியை பற்றி ரொம்பவும் உணர்ச்சியோடும் காம்பீரியத்தோடும் ஒரு சதகம், அதாவது 100 ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார். அதற்கு பேர் சந்நியாச சதகம் என்று வைத்திருக்கலாம். ஆனால் அப்படி வைக்காமல் வைராக்கிய சதகம் என்றே வைத்திருக்கிறார். வைராக்கியம் இருந்துவிட்டால் போதும், அதுதான் சந்நியாசம் என்ற அபிப்பிராயம் இதிலிருந்தும் தெரிகிறது. ஆமாம், சந்நியாசம் என்றாலே என்ன? பூர்ணமாக துறப்பதுதானே. ஆசை என்ற ஒன்றை துறந்தால்தானே பாக்கி அத்தனையையும் துறக்க முடியும். ஆகையால் சந்நியாசம், துறவு என்றாலே வைராக்கியம் என்றாகியிருப்பதில் ஆச்சரியமில்லை. தமிழில் தர்மங்களை சொன்ன மகா பெரியவர் திருவள்ளுவர். அவர் துறவு பற்றி சொல்லியிருக்கும் அதிகாரத்தில் பற்றற்றான பரமாத்மாவையே பற்றி கொண்டு சகல பற்றுகளையும் விடுவதை துறவாக சொல்லியிருக்கிறார்.
ஆசையால் ராகத்தால் வருவதுதான் பற்று, அல்லது ஒன்றோடு நமக்கு தொடர்பு, அதாவது பற்று உண்டானால் அதனிடம் ஆசை உண்டாகிவிடுகிறது. சங்காத் சஞ்ஞாதே காம என்று பகவான் சொன்னார் போல ஆகக்கூடி ராகமும் பற்றும் பரஸ்பரம் காரிய காரணங்களாக இருக்கின்றன. ஆனதால் பற்று விடற்கு என்று திருவள்ளுவர் சொல்வது வைராக்கியம் உண்டாவதைத்தான். அதைத்தான் அவர் துறவு என்றே வைத்து அந்த பற்று விடற்கு என்ற வார்த்தையோடையே அந்த அதிகாரத்தை முடித்திருக்கிறார். அப்புறம் இதே துறவரவியலிலேயே அவா அறுத்தல் என்றே ஒரு அதிகாரம் 10 குறள்கள் பண்ணியிருக்கிறார். அவா அறுத்தல் என்றாலும் வைராக்கியம் என்றாலும் ஒன்றுதான். செல்வத்தையெல்லாம் திக்காரம் பண்ணிவிட்டு புறப்படுவதுதான் வைராக்கியம். அப்படிப்பட்ட அந்த வைராக்கியத்தையே பெரிய செல்வம், அதற்கு சமானமாக இக உலகிலும் ஒன்றுமில்லை, தேவலோகத்திலும் இல்லை என்று அழகாக சொல்லியிருக்கிறார். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃது ஒப்பதியில். இதே அபிப்பிராயத்தை சதாசிவ பிரம்மேந்திராலும் சொல்லியிருக்கிறார். சந்நியாசியையே ஒரு ராஜாவாக உருவகப்படுத்தி அவர் சொல்லும்போது அவன் ஸ்வீகிருத வைராக்கிய சர்வஸ்வன் என்று சொல்லியிருக்கிறார். வைராக்கியம் என்ற சொத்து முழுவதையும் ஆர்ஜிதம் செய்து கொண்டவன் என்று அர்த்தம். அவரே அப்படி இருந்தவர்தான். பர்த்ருஹரி, திருவள்ளுவர், பிரம்மேந்திராள் முதலானவர்கள் தாங்களே உயர்ந்த வைராக்கியசாலிகளாக இருந்ததால்தான் அவர்கள் வைராக்கியத்தை பற்றி சொல்வது நம் மனசையும் தொடுகிறது. அப்போதைக்காவது வைராக்கியத்தை சாதிப்பது நமக்கு மகா கஷ்டமாய் இருந்தாலும் அப்படி சாதித்துவிட்டால் நாம் எல்லாரும் பெரிய சொத்துக்களாக நினைப்பவைகளையும் குப்பையாக நினைக்கும்படியான எப்பேற்பட்ட ஆத்மானந்த சொத்தை அனுபவிக்க முடியும் என்பதை இந்த அனுபவசாலிகளின் வாக்கிலிருந்து அறிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆச்சாரியாலும் சொல்லவே வேண்டாம். 8 வயசில் வீட்டை விட்டு ஊரை விட்டு உயிராக நினைத்து செல்லம் கொடுத்து கொண்டிருந்த அம்மாவை விட்டு பரம வைராக்கியத்தோடு ஓடியவர் அல்லவா. அவரும் ஒரு கோவனாண்டியைப் போல பாக்யவான் எவன் உண்டு என்று பிரதி ஸ்லோகத்திலும் முத்தாய்ப்பு வைத்து ஒரு பஞ்சகம் பாடியிருக்கிறார். பஜகோவிந்தத்திலும் கஸ்பசுகம் ந கரோதி விராக, வைராக்கியம் எவனுக்குத்தான் பேரானந்தத்தை உண்டாக்காமல் இருக்கும் என்று கேட்கிறார். வைராக்கியம் என்றாலே இன்னொருத்தர் நினைவு வராமல் இருக்காது. பட்டினத்தார்தான் குபேரனின் அம்சமாக பிறந்து கடல் வாணிபமெல்லாம் பண்ணிய ஐஸ்வர்யவான். ஆனால் வளர்ப்பு குழந்தையாக இவரிடம் வந்து சேர்ந்த சிவாம்சமான பிள்ளை. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று ஓலை எழுதி வைத்துவிட்டு மறைந்து போன அப்புறம் அதை பார்த்தாரோ இல்லையோ, சகல ஐஸ்வர்யத்தையும் விட்டுவிட்டு கோவனாண்டியாக புறப்பட்டு விட்டார். வீடு நமக்கு திருவாலங்காடு, விமலர் தந்த ஓடு நமக்குண்டு என்று வீட்டை விட்டு ஒரு ஓட்டை பிக்ஷா பாத்திரமாக எடுத்துக்கொண்டு கிளம்பிய வைராக்கியசாலி அவர். அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஓட்டை உடைமையாக வைத்து கொண்டிருப்பது கூட துறவரத்துக்கு இழுக்கு என்று அதையும் போட்டு உடைத்தாராம். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல என்றெல்லாம் அவர் நிறைய பாடி வைத்திருப்பதை கேட்டாலே பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம் மாதிரி அப்போதைக்காவது எவருக்கும் ஒரு விரக்தி ஏற்படும். பர்த்ருஹரி சொன்னேனே, அவரும் இவருக்கு சிஷ்யராக வந்து சேர்ந்தவர்தான் என்று கதை உண்டு. பர்த்ருஹரி என்பதை பத்ரகிரி என்கிறார்கள். மரியாதையாக பத்ரகிரியார் என்பது. உஜ்ஜயினியில் ராஜாவாய் இருந்த பத்ரகிரியார் ஆண்டியாகி திருவிடைமருதூர் கோயில் மேலகோபுர வாசலில் பிக்ஷை வாங்கி கொள்வதற்காக ஒரு ஓடு மட்டும் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாராம். குருவான பட்டினத்தாருக்கும் சேர்த்து பிக்ஷை வாங்கி வந்து கொடுப்பாராம். பட்டினத்தார் கீழ கோபுர வாசலில் உட்கார்ந்திருப்பாராம். குபேர அம்சமாக வரும் உஜ்ஜயினி ராஜ்யாதிபதியாய் இருந்தவருமான 2 பேர் அப்பேற்பட்ட வைராக்கியத்தோடு ஆண்டிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படியும் பத்ரகிரியாருக்கு வைராக்கியம் போதவில்லை என்றே பட்டினத்தார் நினைத்தாராம். ஏனென்றால் பிக்ஷை வாங்குவதற்கு திருவோடு வைத்திருந்தார் அல்லவா. அதனால் பட்டினத்தாரிடம் ஒரு ஏழை போய் அன்னம் யாசித்தானாம். கோயிலில் இருந்தே மகாலிங்க சுவாமியே அப்படி ஏழை ரூபத்தில் போனது என்பார்கள். அவனிடம் பட்டினத்தார், நானே ஒன்றும் இல்லாதவன், என்னை வந்து கேட்குறியே, மேலகோபுர வாசல்ல ஒரு குடும்பி இருக்கான், அவனை போய் கேளு, நான் இப்படி சொன்னதாக சொல்லி கேளு என்றாராம். அவன் அப்படியே பத்ரகிரியாரிடம் போய் கேட்டானாம். நம்மை குடும்பி என்றாரா குருநாதர் என்று க்ஷணம் நினைத்தவுடன் அவருக்கு புரிந்து விட்டதாம். ஒரே உடைமையாக அவரிடம் இருந்த ஓட்டையும் போட்டு உடைத்து விட்டாராம். இன்னும் சுவாரஸ்யமாக இந்த கதையில் வருகிற சமாச்சாரம் எல்லாம் நான் சொல்லவில்லை. அதிலே போனால் சாதனை சமாச்சாரம் சொல்லி முடிக்க போது இருக்காது.
வைராகியத்தை பற்றி சொல்லும்போது இப்படிப்பட்ட உதாரண புருஷர்களை சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கலாம் என்பதால் கொஞ்சம் சொன்னேன். ஓடு நமக்குண்டு பாடியவரே அப்புறம் ஓடு வைத்து கொண்டவனும் சம்சாரிதான் என்ற அளவுக்கு போன மாதிரி பிரம்மேந்திராள் வாழ்க்கையிலேயும் ஒரு சம்பவம் சொல்வதுண்டு. கையையே மடித்து தலையணையாக வைத்துக்கொண்டு ஆகாசமே போர்வை, கட்டாந்தரையே மெத்தை, விரக்தி என்பவளே பத்னி என்று சயனித்து கொண்டிருக்கும் துறவி ஆனந்த பரவச சமாதி என்ற நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறான் என்று அவர் பாடியிருக்கிறார். அதில் பாடினபடி அவரே அப்படி ஏதோ ஒரு வயற்காட்டில் திறந்த வெளியில் கையை மடித்து அதிலே தலை வைத்து படுத்து கொண்டிருந்தாராம். நடு மத்தியான வேளை. அப்போது அந்த பக்கம் உழவு வேலை செய்யும் சேரி பொம்னாட்டிகள் சில பேர் போனார்களாம். அதிலே ஒருத்தி பிரம்மேந்திராளை அந்த மாதிரி பார்த்ததும் பரிகாசமாக சிரித்துவிட்டு, சந்நியாசியாமே சந்நியாசி, தலைக்கோசரம் கேட்குற நல்ல சந்நியாசிடியம்மா என்று கூட வந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டே போனாளாம். பிரம்மேந்திராளுக்கு சுரீல் என்று தைத்ததாம். ஆகக்கூடி தனக்கும் மற்ற அவயவங்களை விட தலையை உயர்த்தி வைத்து கொண்டாலே சௌக்கியம் என்ற எண்ணம் போகவில்லை அல்லவா? அது போகாத வரையில் நாம் என்ன சந்நியாசி? அம்பாளேதான் அந்த பஞ்சம பெண் வாய் வழியாக உபதேசித்து விட்டு போயிருக்கிறாள் என்று நினைத்து தலைக்கு வைத்து கொண்டிருந்த கையை எடுத்துவிட்டு அப்படியே கிடந்தாராம். அந்த பொம்மநாட்டிகள் திரும்பி போகிற வழியில் மறுபடி அங்கே வந்தார்களாம். அப்போது முதலில் பரிகாசம் பண்ணின அவள் அதே மாதிரி மறுபடி சிரித்தாளாம். சாமியாருன்னா அவங்களுக்காகவே எப்படி இருக்கணும்னு தெரிய வேண்டாம், ஊரில் போகிறவங்க வரவங்க பேச்சையெல்லாம் கேட்டு பண்ணுறவங்க இன்னா சாமியாருங்க என்றாளாம். அன்றிலிருந்துதான் பிரம்மம் என்றால் பிரம்மமாகவே, சதாசிவ பிரம்மமாகவே அவர் ஆனாராம். சந்நியாசி என்றால் எப்பேற்பட்ட வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று பாமர ஜனங்களும் கூட அத்தனை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேசத்தில்தான் இப்போது காபி இல்லாமல் முடியாது, ஓவல்டன் இல்லாமல் முடியாது என்று சொல்கிற சந்நியாசிகளும் ஏற்பட்டிருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் சந்நியாசத்திற்கும் மேலே போன அதிவர்ணாசிரமிகள், அந்த பஞ்சமஸ்திரீ சொன்னார் போல நாங்கள் என்ன பண்ணணும் பண்ண வேண்டாம் என்பது எங்களுக்கே தெரியும் என்பார்கள். இந்த மாதிரி புரளி பண்ணாமல் நிஜமாக ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு வைராக்கியம் ரொம்ப 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 அவசியம். பட்டென்று ஒரு வைராக்கியம் மட்டும் வந்துவிட்டால் போதும். என்றைக்கு அப்படி வருகிறதோ அன்றைக்கே சந்நியாசியாக வீட்டை விட்டு புறப்பட்டு விடு. இது ஒன்றும் சாஸ்வதமான ஆனந்தமாக இல்லையே என்ற வெறுப்பிலே வீட்டையும் கர்மாவையும் விட்டு பிரயோஜனமில்லை. அது ஒரே வறட்சியாகத்தான் போகும். சாஸ்வத ஆனந்தமாக உள்ள ஆத்மாவை பற்றிய சிந்தனையோடு கூட சேர்த்தே இந்த வெறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டால்தான் சரியான சாதனையாகி அந்த நித்தியானந்தத்தில் கொண்டு சேர்க்கும். சித்தியான அப்புறம் வெறுப்பும் அடியோடு மறைந்து பிரேமமயமாய் இருக்க முடியும். அதாவது நித்யா நித்தியங்களை புரிந்து கொண்டு அந்த விவேகத்தோடு வைராக்கியத்தை அபியசிக்க வேண்டும். விவேகம் இல்லாத வைராக்கியமும் சரிவராது, வைராக்கியம் இல்லாத விவேகமும் சரிவராது என்று சொல்வார்கள். இரண்டும் சேர வேண்டும். முதலில் நித்யா நித்திய வஸ்து விவேச்சனம் செய்தது. அனித்தியம் அத்தனையையும் வைராக்கியத்தால் வெறுத்து அந்தண்டை தள்ளுவதற்குத்தான். ஆக வைராக்கியம் வருவதற்காகத்தான் அந்த முதல் படி. அதனால்தான் வைராக்கியத்திற்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையே ஆச்சாரியாள் அபரோக்ஷ அனுபூதியில் முதலாவதாக சொன்னது. விவேக சூடாமணியிலும் பின்னால் ஒரு இடத்தில் அனித்திய வஸ்துக்களில் அத்தியந்த வைராக்கியந்தான் மோட்சத்திற்கு முதல் காரணம், மோக்ஷஸ்ய பிரதமோ ஹேது என்று இரண்டையும் கோர்த்து ஒன்றாக்கி சொல்லியிருக்கிறார். சாதன சதுஷ்டயத்தில் முதலில் சொல்லப்பட்டது இந்த இரண்டும் தான். மூன்றாவதற்கு போகலாம். விவேகம், வைராக்கியம் நம்மில் யாருக்கும் வராவிட்டாலும், அவை வருவதற்காக நாம் விசேஷமாக ஒன்றும் பண்ணாவிட்டாலும் இந்த இரண்டு பெயர்களாவது நமக்கு நன்றாக தெரிந்தவையாய் இருக்கின்றன. விவேக வைராக்கியம் என்று சேர்த்து சொல்கிறோம். இனிமேல் வரப்போகும் சாதனா அங்கங்களின் பெயர்கள் கூட ரொம்ப பேருக்கு தெரியுமா என்று கேள்வியாய் இருக்கிறது.